அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நன்னெறி ஔவையின் கூற்று. இதில் ஔவை மிக சிறப்பாக சொல்கிறான். என்ன சிறப்பாக சொல்கிறான்னா, தீயோர் செல்வம் தீயோருக்கே சேருமே அன்றி நல்லவருக்கு சேராது. கெட்டவர்களுடைய செல்வமானது கெட்டவர்களுக்குத்தான் போய் சேருமே அன்றி அது நல்லவர்களுக்கு வந்து சேராது என்று அவை இந்த பாடலிலே சொல்லுகிறார். பாவிதனம் தண்டிப்போர் பாலாகும் அல்லது அருள் மேவு சிவன் அன்பர்பால் மேவாதே. ஓவியமே நாயின்பால் அத்தனையும் நாயினுக்கே ஆம் அன்றி தூயவருக்கு ஆகுமோ சொல் என்று அவை இந்த பாடலை சொல்லுகிறார். அதாவது பாவிகள், தீயவர்கள், கொடுமைக்காரர்கள், கொலைகாரர்கள், கொள்ளைக்காரர்கள் இவர்கள் சேர்த்துகின்ற செல்வங்கள் அத்தனையும் யாருக்கு போய் சேருமா? இவன் அடித்து பிடுங்கியிருப்பான். இவன் அடித்து பிடுங்கினதை தெரிஞ்சு அவனை அடித்து பிடுங்கினவன் பிடுங்கிட்டு போயிடுவான். அதனால் நல்லவர்களாக இருக்கக்கூடிய சிவனடியார்களோ அல்லது நல்லவர்களோ தெய்வத்தன்மை உள்ளவர்களோ ஊருக்கு எல்லாம் உழைப்பவர்களுக்கோ நீதி நேர்மை நியாயம் என்று பேசுபவர்களுக்கோ அந்த செல்வம் எந்த வகையிலும் உதவாது. தீயவர்களுடைய செல்வம் தீயவர்களுக்கே சென்று சேரும். அது தீய பலன்களையே கொடுப்பதாக அமையும். அவர்களுக்கு, யாருக்கு செல்வம் நல்லது என்ன கொடுத்தாலும் அது பயன் சரியாக தான் கொடுக்கும். ஆனால் யார் அதை பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு அது கெடுதலாகவே முடியும். அதற்கு உதாரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாயினுடைய பால் அந்த நாய்க்குட்டிகளுக்குத்தான் பயன்படுமே அன்றி நல்லவர்களுக்கு பயன்படுமா? வேறு மக்களுக்கு பயன்படுத்த முடியுமா? நாயின் பால் நாய்க்குட்டிகளுக்குத்தான் பயன்படுத்த முடியும். அதுபோல் தீயவர்களுடைய செல்வம் தீயவர்களுக்குத்தான் பயன்படுமே அன்றி வேறு நல்லவர்களுக்கு அது பயன் தராது என்று அவை சொல்லுகிறாள். இதன் மூலமாக என்ன சொல்ல வரா நீதி என்று சொன்னால், நண்பர்களே, இந்த உலகத்திலே நாம் பிறப்பது என்பதே முன் ஜென்மத்திலே இறக்கின்ற பொழுது என்ன நினைவோடு இறந்தோமோ அந்த நினைவாக நாம் பிறந்திருக்கிறோம். இதுதான் நம்மளுடைய ஜென்மம் தொடருவதற்கான காரணம். போன ஜென்மத்தில் நீங்கள் இறக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய எத்தனையோ காரியங்களையெல்லாம் மறந்து செய்யாமல் விட்டிருப்பீர்கள், அல்லது தெரிந்தும் செய்யாமல் விட்டிருப்பீர்கள், அல்லது வேண்டுமென்றே செய்யக்கூடாது என்று இருந்திருப்பீங்க. அந்த மரண நேரத்தில் ஐயோயோ இதெல்லாம் நம்ம செய்யலையே, இவனுக்கு கெடுதல் பண்ணமே, அவனுக்கு கெடுதல் பண்ணமே, அப்படி பண்ணமே, இப்படி பண்ணமே என்று அந்த மரண வாக்கு மூலம் எந்த அளவிற்கு சக்தி வாய்ந்தது அப்படின்னு தெரியும். மரணத்தின் பொழுது ஒரு மனிதன் பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிறது நிஜம். அப்போ அந்த மரண நேரத்திலே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை விட்டு வந்த அந்த பழைய ஜென்மத்தில் விட்டு வந்த அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த ஜென்மம் எடுத்திருக்கிறோம். இன்ப ஜென்மத்தில் எடுத்து அதை நிறைவேற்றுவதற்குத்தான் வந்தோம். ஆனால் அதை நிறைவேற்றாமல் நம்மை சுற்றி நிகழக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளிலே நம்ம ஈடுபடுத்தி கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம்? பல தவறுகளை செய்கின்றோம். தீயவர்களோடு சேருவது தவறு என்று தெரிந்தும் கூட அவர்களோடு சேர்ந்து அவர்களுக்கு உதவுகிறோம், சேராமலும் உதவுகிறோம், ஓட்டு மூலமாகவும் உதவுகிறோம். தவறு செய்பவர்களை தட்டி கேட்க வேண்டிய நாம் அல்லது அவர்களுக்கு உணர்த்த வேண்டிய நாம் என்ன பண்ணுறோம்? நல்லவர்களாக இருந்தது பிரச்சனை இல்லைங்க, அடுத்தவர்களை நல்லவராக வைப்பதும் நம்மளுடைய கடமை என்பதனை மறந்து விடுகிறோம். அப்படி தீயவர்களாக நீங்கள் மாறாமல்
நல்லவர்களாக மாறுங்கள். நீங்கள் சேர்த்தக்கூடிய செல்வம் இன்றைக்கி உலகத்தில் நடைமுறையில் என்ன, எவ்வளோ பணம் வச்சுருக்குறோம் அப்படிங்கிறது தான். ஒரு தேர்தலில் ஒரு ஆளை தோற்கடிக்கணும் அப்படின்னா 1000 கோடி செலவு பண்ணலாம் என்ற நியமம் வைத்திருக்கிறார்கள். இது தவறு அப்படின்னு நமக்கு தெரியும், ஆனாலும் நம்ம துணை போகிறோம். அப்படி எதுவும் இல்லாமல் நாம் நல்வழியிலே சென்று, கஷ்டம்தான், நல்ல வழியில் போகிறது கஷ்டம், ஆனால் தீய வழியில் போய் அடிபட்டு நொந்து நூலாகிறதை விட நல்ல வழியிலே சென்று நாம் கரையேறுவது மிகச்சிறந்தது என்பதனை இந்த தீயவர்கள் சேர்த்துகின்ற செல்வம் நமக்கு எந்த வகையிலும் உதவாது என்பதனை பாருங்கள். நம்மளுடைய வாக்குக்காக பணம் கொடுக்குறாங்க, அந்த பணம் எங்கே போகுது? தீய வழிக்கு தான் போகுது. நம்ம உடம்பை கெடுத்துக்கொள்வதற்காக பயன்படுத்துகிறோம், வேறு எதுக்கு பயன்படுத்துகிறோம்? நல்லதுக்கு பயன்படுத்தலையே. ஆகையினால நண்பர்களே, அவையினுடைய நீதி நெறி என்பது அக்காலத்திலும் சரி, இக்காலத்திலும் சரி, அல்லது எக்காலத்திலும் சரியாக இருக்கிறது என்பதனை கூறி, நாம் நல்லவர்களாக இருப்போம், நல்வழியில் சம்பாதிப்போம், நல்ல நோக்கத்திற்கு அதை பயன்படுத்துவோம் என்று உறுதியேற்போம் என்று கூறி வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.